ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே ஸ்பெஷல் என்னோட குட்டீஸ்க்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதனா செஞ்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டில் கிடைக்கிற முட்டை மசாலா போட்டு மேகி தாங்க செஞ்சுருந்தேன். இந்த மேகிக்கு நான் ஒரு முட்டையை வந்து உடச்சி போட்டுக்கிட்டேன். முட்டையை உடச்சி அதில் வந்து உப்பும் போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் கிராசரி வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்து சேவிங்ஸில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து மேகி வந்து போட்டுக்கிட்டேன். நான் நார்மல் மேகி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரூ. 12 14 பேக்கெட் அது. அந்த மேகியை போட்டு கொஞ்சமாக உடச்சி விட்டு அதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு விட்டு 3/4 அளவுக்கு வேக வச்சு இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக வந்து நார்மல் வாட்டர் விட்டு ஒரு தண்ணி வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா பொடி பொடியாக உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம முட்டை வறுத்த அந்த கடாயிலேயே வந்து இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளின்ற அளவுக்கு கட் பண்ணி போட்டு அதுக்கு உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். சேவிங்ஸில் எது பெஸ்ட்னால் கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டுன்னு தாங்க சொல்லுவேன். இருக்குது பொண்ணில் போடுறதும் பூமியில் போடுறதும் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது, நம்பிக்கையோடு போடலான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா லேடிஸாலும் வீட்டில் இருக்கிறவங்க டக்குன்னு பூமி வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட எங்கே இருக்குது காசு. அட்லீஸ்ட் பொண்ணு வாங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். பொண்ணு மீன்ஸ் நம்ம வந்து தங்கம் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ரூ. 1000 சீட்டி போட்டு 11 மாதத்துலேயே நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கி கையில் பார்க்க போகிறோம். ஸோ எதில் போட்டாலும் நம்ம டக்குன்னு வந்து அதை வந்து அடைய முடியாது. ஸோ நிறைய இப்போல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேவிங்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, எல்ஐசி இருக்குது, நிறைய புதுசாக வந்து எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. பேங்க்கில் வந்து போடலாம், ஆர்டி இருக்குது. ஸோ இதிலெல்லாம் போடுறப்ப கூட நம்மளால் டக்குன்னு ஒரு வருஷத்தில் அதை வாங்கி கையில் பார்க்க முடியாது. ஆனால் தங்கத்தில் போடுறப்ப வந்து ஒரு வருஷத்துலேயே நம்ம வாங்கி டக்குன்னு கையில் பார்க்கலாம். 11 மாதத்துலேயே வந்து நம்ம மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் இதெல்லாம் இல்லாமல் ஜிஎஸ்டி மாத்திரம் பே பண்ணிவிட்டு தங்கம் வந்து 2 கிராம் சேர்த்துடலாம். ஸோ நம்ம வந்து வருஷத்தில் 2 கிராம் தங்கம் தேய்ச்சா கூட 5 வருஷத்தில் நம்ம கையில் வந்து 10 கிராம் தங்கம் இருக்கும். ஸோ இன்றைக்கி கிராமோட ரேட்டு வந்து 7000 சில்லறை இருக்குது. அதே 5 வருஷம் விட்டு நம்ம பார்க்குறப்ப வந்து அது 10,000க்கு மேலே தாண்டி போயிருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒரு வருஷத்துலேயே கூட தங்கத்தோட ரேட் வந்து டக்குன்னு ஏறி போயிடுது. கண்டிப்பாக வந்து லேடிஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் காசை வீண் செலவு பண்ணாமல் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் சேவ் பண்ண முடியும். வீட்டில் வந்து சும்மா தானே இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்மளுக்கு வந்து சக்கத்தான ஷார்ப்பான மைண்ட் இருக்குது. ஸோ நம்ம மைண்ட் செட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்மளும் வந்து சூப்பரான சேவிங்ஸ் பண்ணலாம். சண்டே வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பெரிய வேலை என்னன்னா, என்னோட 2 குட்டீஸுக்கும் நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி அவங்களுக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிற வேலை தான். எவ்ரி சண்டே வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் இதை ட்ரை பண்ணுவேன். வெளியில் போகிற அன்றைக்கி மாத்திரம்தான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஃபங்க்ஷனு. ஸோ வேறு எதுனா வேலை இருக்கிறப்ப வந்து நான் செய்யாமல் விட்டுடுவேன். மீதி டைமில் வந்து இந்த 2 வேலையை வந்து கரெக்டாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குவேன். எவ்ரி சண்டே எனக்கு முக்கியமான வேலை இந்த 2 வேலையும். இந்தமாரி எண்ணெய்லாம் தேய்ச்சி குளிக்க வைக்கிறப்ப வந்து குழந்தைங்களோட ஹீட்டும் வந்து கம்மியாகும், ஏர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.